ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1962வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 11ஆம் பத்து முதல் திருமொழி, அதனுடைய 6வது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த திருமொழியின் பாடல்கள் பரகால நாயகி பாவத்திலே தாமே நாயகி பாவம் கொண்டு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கக்கூடிய பாசுரங்களாகும். தம்மையே ஒரு நாயகியாக பாவித்து கொண்டு எம்பெருமானை அடைய வேண்டும், எம்பெருமானை தவிர உலகில் உள்ள அனைவருமே பெண்கள்தான், அந்த அளவிலே எம்பெருமான் ஒருவன்தான் ஆண், அவனை அடைய வேண்டும் என்கின்ற பாவனை பரகால நாயகிக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் உண்டு. அது பரகால நாயகி பாவனையிலே, அந்த பெண் பாவனையிலே பெண்படும் அவஸ்தையெல்லாம் அற்புதமாக சொல்லுகிறார். எம்பெருமான் இவள் மனதை கொள்ளை கொண்டு விட்டான், இவனோடு காதல் கொண்டு விட்டான், வந்து கலந்து சென்று விட்டான். ஆனால் இப்போது பாராமுகம் காட்டுகிறான், இப்போது வரவில்லை. அவன் இல்லாமல் இவள் துன்புறுகிறாள், பிரிவாற்றாமை தாங்காமல் துன்புறுகிறாள். பார்க்கிற பொருள்களெல்லாம், உலகத்தாருக்கு நல்லதாக இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் இவளுக்கு துன்பம் தருவதாக அமைந்திருக்கிறது. தென்றல் சுடுகின்றது, வாடைக்காற்று அப்படியே அறுக்கின்றது, சந்திரன் ஒளியும் சந்திரனுடைய அந்த கிரணங்களும் இவளுக்கு தீயை மேலே தூக்கி அடிப்பது போல இருக்கிறது. அன்றிலின் குரலோ அப்படியே தனக்கு பயங்கர துன்பத்தை தருகிறது. போதாததற்கு கடலின் அலை ஓசை தன்னை போலவே கடலும் புலம்புகின்றதோ என்கின்றது. அந்த கடல் ஓசையும் என்னால் தாங்க முடியவில்லை என்று பரகால நாயகி புலம்புகின்ற பாடல்களை இதுவரை 5 பாடல்களிலே அனுபவித்திருக்கிறோம். சந்திரன் நெருப்பை வீச கடலை போல பரகால நாயகி புலம்புகிறபடியை கண்டு அன்றில் பறவை அங்கே அருகே நெருப்பை உருக்கி வார்த்தது போல காதிலே விழும்படியாக கூப்பிட, அதற்கும் பரகால நாயகி தான் துன்பப்படும் செய்தியை இந்த பாடலிலே இயம்புகிறாள். அன்றிலின் குரல் துன்புறுத்துகிறது, அதுவும் சாதாரணமாக இல்லை. ஒரு இரும்பை உருக்கி நம்மேல் வார்த்தால் எப்படி இருக்கும், நெருப்பை உருக்கி வார்த்தது போல அதுபோல துன்பப்படுகிறாளாம். பாசுரத்தை பார்க்கலாம். சென்று வார் சிலை வளைத்து இலங்கையை வென்ற வில்லியார் வீரமேகொலோ. வில்லியார் என்றால் ராமபிரானை குறிக்கிறார் இந்த பாடலிலே. சென்று வார் சிலை வளைத்து, சிலை என்றால் வில் என்று பொருள். வார் நன்றாக இறுக்கி கட்டப்பட்டிருக்கிற சிலை, அதில் அம்பு, அதனை வளைத்து, அந்த வில்லினை வளைத்து அம்பு கொண்டு எரிந்து இலங்கையை வென்ற வில்லியார் வீரமேகொலோ. அந்த வீரத்தினால் தானா முன்றில் பெண்ணை மேல் முளரி கூட்டகத்து அன்றிலின் குரல் அடரும் என்னையே. முன்றில் வீட்டிற்கு முன்னால் இருக்கக்கூடிய பெண்ணை என்றால் பனைமரம் என்று பொருள். தன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பனை மரத்திலே இருக்கக்கூடிய கூடு, தாமரைப்பூ, தாது, தண்டு இவற்றால் செய்யப்பட்டிருக்கிற கூட்டிலே இருக்கிறது அன்றில் பறவை. அந்த பனைமரத்தின் மேலே இருக்கக்கூடிய கூட்டிலே அந்த அன்றில் பறவை இருக்கிறது. அந்த அன்றில் பறவை அதுவும் பிரிவாற்றாமையாலே கதறுகிறது. அதன் குரல் என்னை அப்படியே கொல்கிறது என்று சொல்கிறாள். அதைத்தான் நெருப்பை உருக்கி ஊத்தியது போல அந்த குரல் அடரும் என்னையே. முன்றில் பெண்ணை மேல் முளரி கூட்டகத்து அன்றிலின் குரல் அடரும் என்னையே. சென்று சென்று இதை பார்த்ததனால் அன்று என்று ஆரம்பித்தது. முதல் பாடலிலே காரும், அதற்கு பிறகு இதற்கு முந்தைய பாடல் 4வது பாசுரம் அங்கு என்று ஆரம்பித்தது. சென்ற பாசுரமும் அங்கு என்று ஆரம்பித்தது. இங்கு சென்று என்று சொல்லுகிறது. ஆக சென்று, எங்கே சென்று? இலங்கைக்கு சென்று. சென்று வார் சிலை வளைத்து இலங்கையை வென்ற வில்லியார் வீரமேகொலோ. முன்றில் பெண்ணை மேல் முளரி கூட்டகத்து அன்றிலின் குரல் அடரும் என்னையே. பதவுரை பார்க்கலாம். சென்று, பகைவர் இருக்கும் இடத்தை தானே சென்று அடைந்து. சென்று வார் சிலை வளைத்து,
நெடிய வில்லை இருக்க கட்டப்பட்ட வில்லை வளைத்து இலங்கையை வென்ற வில்லியார் வீரமேகொலோ, இலங்கை அறக்கரையெல்லாம் அழித்த எம்பெருமானுடைய ஆண்மையின் பின் சென்றோ, அதன் பின்னால் சென்றோ, அந்த வீரத்தின் பின்னால் சென்றோ, முன்றில் பெண்ணை மேல் வீட்டின் முகப்பில் நிற்கிற பனைமரத்தின் மேலே உளறி கூட்டகத்து தாமரை பூவாலும் தாதாலும் தண்டாலும் பிணைக்கப்பட்ட கூட்டிலே கிடக்கும் அன்றிலின் குரல் என்னை அடரும், அன்றிலின் பறவை, அந்த பறவை செய்யக்கூடிய ஒலி என்னை வருத்துகின்றது என்று சொல்கிறாள் இந்த பாசுரத்திலே. எதிரிகள் இருக்கும் இடத்திற்கு தானே சென்று நெடிய வில்லை வளைத்து இலங்கை அறக்கரை அளித்த வில் வல்லவரான பெருமாளுடைய வீரத்தின் காரணமாகவோ வீட்டின் வாசலில் உள்ள பனைமரத்தின் மேலே தாமரை பூவாலும் தாதாலும் தண்டாலும் பிணைக்கப்பட்ட கூட்டிலே கிடக்கிற அன்றில் பறவையினுடைய ஒலி, அன்றில் பறவையினுடைய குரலானது என்னை மிகவும் வருத்துகின்றது என்று கேள்வி எழுப்புகிறாள் பரகால நாயகி. அன்றில் என்பது ஒரு பறவை. அது என்ன செய்யும்? எப்போதும் ஆணும் பெண்ணும் இணைபிரியாமல் இருக்கும் அந்த பறவைகள். அது ஒரு கணம் கூட, ஒரு க்ஷணம் கூட ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தாலும் அந்த துயரத்தை பொறுக்க மாட்டாமல் ஒன்று 2 3 தரம் கத்தி கூவிவிட்டு அதன் பின்பும் தன் துணை வந்து சேராவிட்டால் அது உடனே இறந்துவிடும். அந்த ஒலி அப்படியே நாராசமாக இவளுக்கு அந்த அன்றில் பறவையின் குரல் நம்மை போலவே அதுவும் கஷ்டப்படுகிறதே என்கிற அளவிலே தன் மீது நெருப்பை அள்ளி வீசுவது போல இவளுக்கு இருக்கிறது. இந்த பறவையை வடநூலார் கிரௌஞ்ச பறவை என்று சொல்வார்கள். ஆணும் பெண்ணுமான அந்த அன்றில் பறவை இணைபிரியாமல் நெருங்கி ஒன்றோடொன்று வாயலகை கோத்து கொண்டு உறங்குமாம். 2 பறவைகளும் வாயலகை கோத்து கொண்டு கையை பிடித்து கொண்டு உறங்குவது போல வாயலகை கோத்து கொண்டே உறங்குமாம். அந்த உறக்கத்திலே அந்த வாயலகு, ஒரு பறவையினுடைய வாயலகு தானாக கொஞ்சம் நெகிழ்ந்து விட்டால் உடனே அடுத்த பறவை துயிலிருந்து வெளியே வந்து அந்த நிகழ்ச்சியையும் பொறுக்க மாட்டாமல் மெலிந்து பெருந்தொனியாக கத்துகிற மிக இறங்கத்தக்க சிறிய குரல் காமோத்தீபமாக பிரிவாற்றாமை துயரை வளர்த்து விறகிகளை மிகவும் வருத்தும் என்பார்கள். பெண்ணை மேல் பின்னும் அவ்வன்றில் பெடைவாய் சிறுகுரலும் என்னுடைய நெஞ்சுக்கு ஓர் ஈர்வாளாம் என் செய்கேன் என்று இதே திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடலிலும் சொல்லுவார். பெண்ணை மேல், அந்த பனைமரத்தின் மேல் பின்னும் அந்த அன்றில் பெடைவாய் சிறு குரலும், இந்த பெண் பறவை இருக்கிறதே அதனுடைய சிறு குரலும் என்னுடைய நெஞ்சுக்கு ஓர் ஈர்வாளாம் என்றால் அறுக்கிறது, என் நெஞ்சையே அறுக்கக்கூடிய ஒரு வாழ் என் செய்கேன் என்று சொல்லுவார். அதே போல இங்கும் அந்த அன்றிலின் குரலால் தான் துன்பப்படுகிறபடியை கூறுகிறாள் பரகால நாயகி. உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து இலங்கை சென்று சிலை வளைத்து அம்பு எய்து செய்த செயல் எல்லாம், அந்த வீரச் செயல் எல்லாம் என்னை போன்ற ஒரு பிராட்டிக்காக அல்லவா? சீதா பிராட்டியை காப்பதற்காகத்தானே இவ்வளவும் செய்தான் எம்பெருமான். உண்ணாமல் இருந்தான், உறங்காமல் இருந்தான், ஒலிகடலை ஊடறுத்து சென்றான், இலங்கைக்கு சென்றான், சிலையை தன்னுடைய வில்லை வளைத்து அம்பு எய்து செய்த வீரச் செயல்கள் எல்லாம் என்னை போல ஒரு பிராட்டிக்காகத்தானே செய்தான். அவளிடத்தில் செய்தது போல என்னிடத்தும் இரக்கம் காட்டி காரியம் செய்ய வேண்டி இருக்க அது செய்யாமல் எதிரிகளிடத்திலே காட்டின வீரத்தினையே என்னிடத்திலும் காட்ட வேண்டுமா? அப்படி காட்டுவதற்காக இப்படி அன்றிலின் குரலை விட்டு என்னை துன்பப்படுத்துகிறார் போலும். அவர் செய்வது போதாதென்று அன்றிலையும் தூண்டிவிட்டு இப்படி குரலை இட்டு என்னை துன்பப்படுத்துகிறார் போலும் என்கிறாள். பரிவுக்கு இழக்காமல் பராக்கிரமத்துக்கோ என்னை இலக்காக்கிற்று என்று வியாக்கியான சக்கரத்தை சொல்வார் பெரியவாச்சான் பிள்ளை. பரிவுக்கு இலக்காகாமல் பரிவுக்கு இலக்காகாமல் பராக்கிரமத்துக்கு வீரத்துக்கோ என்னை இலக்காக்கிற்று என்று கேட்கிறாள் பரகால நாயகி என்கிறார். இனி இந்த பாசுரத்திற்கான பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். சென்று வார் சிலை வளைத்து இலங்கையை வென்ற வில்லியார் வீரமேகொலோ, எதிரிகள் முன்னிட்டு வர தான் பின்னால் போருக்கு போவதை விட்டு, எதிரிகள் அங்கிருந்து வந்து நம்மிடம் சண்டைக்கு வர நாம் புறப்பட்டு போருக்கு போவதை விட்டு இவரே
அவ்யாதா தானே செல்பவன், அவ்யாதா என்று ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்திலே வரும். தானே செல்பவன், இவனே சென்று எதிரிகளை அரக்கர்களை அழிப்பவன் என்றபடி அவர்கள் இருந்த இடங்களுக்கு சென்று பெரிய வில்லை பிடித்து கொண்டு ஒருவரும் தம் கைப்பிடியில் அடங்க முடியாத நெடிய வில்லை வளைத்து இலங்கையை அழித்தவருடைய ஆண்பிள்ளைத்தனமோ. முன்றில் பெண்ணை மேல் முளரி கூட்டகத்து அன்றிலின் குரல் அடரும் என்னையே. வாசலிலே நிற்கின்ற பறைமரத்தின் மேலே தாமரை பூவாலும் தாதாலும் தண்டாலும் செய்த கூட்டிலே கிடக்கிற அன்றில் பறவையினுடைய ஒலி எனக்கு இடையூறாக இருக்கிறது, எனக்கு துன்பம் செய்வதாக இருக்கிறது. இதற்கு நான் என்ன செய்வேன்? நான் இத்துடன் போர் புரியவோ? நான் இத்துடன் போரிடுவேனா? அந்த அன்றில் பறவையோடு போரிடுவேனா? வில்லியார் வீரத்தை கொண்ட அந்த அன்றிலை ஓட்டினால் அது ஓடுமோ என்று கேட்கிறாள். அது போனால் தானே அந்த குரலே என்னை அப்படியே நராசமாக என்னை நெருப்பை உருக்கி வார்த்தது போல என்னை துன்பப்படுத்துகிறது. அந்த அன்றிலை போகச் சொன்னால் பரவாயில்லை, அதோடு சென்று போரிடுவேனா நான் என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் என்று வியாக்கியான சக்கரவர்த்தி மிகவும் நயமாக பொருள் கூட்டியிருக்கிறார் இந்த பாசுரத்திற்கு. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். சென்று வார் சிலை வளைத்து இலங்கையை வென்ற வில்லியார் வீரமேகலோ, முன்றில் பெண்ணை மேல் முளரி கூட்டகத்து அன்றிலின் குரல் அடரும் என்னையே என்று கூறுவதாக அமைந்த இந்த அற்புதமான நிகழ்ச்சியான பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். சென்று வார்சிலை வளைத்து இலங்கையை வென்ற ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரம காருணிகர், உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.